بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லையற்ற அருளாளனும் எல்லையற்ற கருணையாளனுமான அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த பெரியோர்களே, மேடையில் விட்டிருக்கின்ற பெருமக்களே, இங்கே பல செய்திகள் என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. இனி சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இங்கே ஆனாலும் சொல்லுவதற்கு மிச்சம் இருக்கிறது என்ற கருத்திலே எனக்கு நினைவுபடுத்தினார்கள் தோழர்கள் பேசும்போது. இதே இடத்துல சரியா 30 வருடத்திற்கு முன்னாலே இறை மறுப்பாளனாய் ஒரு 3 மணி நேரம் முழங்கிய பெரியார்தாசன் இதே இடத்தில் இதே மேடையில் அன்னைக்கு இந்த கருத்தை தெரிவித்த தோழர் பிறந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவருக்கு வயசு எவ்வளவோ தெரியல. எனக்கு ரொம்ப சிறுவராக இருந்திருக்கலாம். 30 ஆண்டு கழித்து அப்துல்லாவாக வருகிறேன் என்றால் சில பத்திரிகைகளிலும் சில பேட்டிகளிலும் என்னை கேட்டது போல, ஏன் திடீர்னு மாறிட்டீங்க திடீர்னு மாறிட்டீங்க திடீர்னு மாறிட்டீங்கன்னு கேட்டாங்க. இது திடீர்னு ஏற்பட்ட மாற்றம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஏற்கனவே கலிமாவிலே ஆயத்தில் பாதிய 45 வருஷம் அல்லாஹ் என்னை சொல்ல வச்சிருக்கிறான். லா இலாஹு, இறைவன் இல்லை, இறைவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அல்லாவை தவிரன்னு ஒரு வார்த்தை சேர்த்து. தந்தை பெரியார் என் கல்லூரிக்கு வருகிறார், பச்சையப்பன் கல்லூரியில். அப்போ எனக்கு வயது 17 வயது. ரொம்ப பெரிய முதிர்ச்சி உடைய வயது அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். 17 வயசுல என்ன தெரிஞ்சிடும் அப்போ? அதுவும் அந்த காலத்தில். இந்த காலத்தில் 4 வயசு பிள்ளை கூட இன்டர்நெட் பார்க்குது. அப்போ நமக்கு இன்டர்நெட்டும் தெரியாது, அவுட்டர் நெட்டும் தெரியாது. கல்லூரியில் தந்தை பெரியார் வர்றாருன்னு தெரிஞ்சதும் போய் பார்க்க போனேன். அவர் என்னமோ பேசினார். அவர் என்ன பேசினாருன்னே எனக்கு புரியல. ஆனாலும் ஒரு கேள்வி மட்டும் என் கையில் இருந்தது. தந்தை பெரியார் கேள்வியெல்லாம் எழுதித்தாங்கன்னு கேட்டார். நான் எழுதி தந்தேன். பெரியவங்கெல்லாம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு எழுதிட்டேன். பெரியவங்கெல்லாம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நியாயமானு தான் எழுதி கொடுத்தேன். அந்த கேள்வி அன்றைக்கே எழுப்பியிருக்கிறான் இந்த பெரியார்தாசன் அந்த சின்ன வயசுலேயே. அதுக்கு பெரியார் என்ன பதில் சொன்னார்னா, உலகத்தின் தோற்றத்தை பற்றி சிங்காரவேலர் எழுதிய ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசாக கொடுத்தார். அவர் ஓசியில் எதுவும் தரமாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தந்தார். அந்த புத்தகத்தை, அது ஒரு 4 அணா விலை உள்ள புத்தகம். அதை நான் படிக்கல, எடுத்து போய் வீட்டில் வச்சுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு லீவில் அதை படித்து பார்த்த போது தந்தை பெரியாரின் கொள்கைகள் மீது எனக்கு ஈர்ப்பு வந்தது. விஞ்ஞானம் படிக்க படிக்க என் நாத்திகம் வளர்ந்தது. 2000 1999 டிசம்பர் மாதம் ஒரு நள்ளிரவு நேரத்தில் துபாயில் இருக்கிறேன். அங்கிருந்து அபுதாபிக்கு போகிறேன். ஒரு நண்பரை சந்திப்பது என்னுடைய நோக்கம். அந்த நண்பர் யாருன்னா, அது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். நாங்கள் 4 பேர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 1ஆவதுல இருந்து SLC வரைக்கும் 4 நண்பர்கள் ஒரே வகுப்பு தோழர்களாக இருந்தோம். ரொம்ப கூடி கூடி பேசுவோம். ஒரே நட்புன்னா நட்பு. உங்க வீட்டு நட்பு எங்க வீட்டு நட்பு கிடையாது. அப்படி ஒரு நட்பா இருந்த 4 பேர்ல ஒருத்தன் பெரியார்தாசன் ஆயிட்டேன். என் பேர் சேஷாச்சலம். நான் பெரியார்தாசன் ஆயிட்டேன். இன்னொருத்தர் கல்கி பகவான் ஆயிட்டார், என்னுடைய வகுப்பு தோழர். அவர் இன்னொருத்தர் சிராஜுத்தீன் பாகவி. அவர் சமய பிரச்சாரகராக இஸ்லாமியத்தில் நல்ல கல்வியாளராக தேர்ச்சி பெற்று விட்டார். இன்னொருவர் தெய்வசிகாமணி என்ற பெயருடைய தமிழருவி மணியன், உங்களுக்கெல்லாம் அறிமுகமான சிறந்த பேச்சாளர், நாகரிகமான தமிழ் பேச்சாளர். காங்கிரஸில் இருந்து இப்பொழுது வேறு இயக்கங்களில் இருக்கிறவர். இந்த 4 பேரும் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். எங்களுக்கு ஜனார்த்தனன்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். 63 நாங்கள் 4 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம். 2000 அவரு கல்கி பகவானை பார்க்கறதுக்கு போயிருக்கிறார். 1999 எங்க ஆசிரியர்.
அவரு விசாரிச்சாராம் அந்த பசங்களை பத்தி ஏதாவது தெரியுமான்னு. அந்த 3 பேரையும் பற்றி அவர் தகவல் தந்த போது தமிழறிவு மணிவன் அங்க போனாரு. இந்த பெரியார்தாசன் சிராஜுதீனை பார்க்க போனார். பழைய நட்புல 2 பிரிவு ஏற்பட்டது. சிராஜுதீனை பார்க்க போன போது இரவெல்லாம் கதை பேசணும். விடிகிற நேரத்தில் ஜனவரி 1ஆம் தேதி என்னை விட்டு போகும்பொழுது அவர் மறுபடியும் அபுதாபியிலேருந்து வேற எங்கேயோ போறாரு. கட்டி பிடிச்சு கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு, யாரும் எவனும் பிறப்பினால் இறை மறுப்பாளனா பிறக்க முடியாது, இருக்க முடியாதுன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. யாரு? அந்த பாகவி கிட்ட சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, அதனால தானே நான் ஆகிக்கிட்டேன் இறை மறுப்பாளனா. அப்புறமா நான் பிறக்கும் போது இறை மறுப்பாளனா இல்லடான்னு சொன்னேன். அது சரி அப்படின்னு மறுபடியும் கட்டி அணைச்சி அந்த நண்பன் 25 வருஷம் ஒரு 40 வருஷம் சந்திக்காத நண்பர்கள் சந்தித்துக் கொண்டோம். அன்போடு கட்டி தழுவி சொன்னார், என் நண்பன் பெரியார்தாசன் இறை மறுப்பாளனாக இறக்கக்கூடாதுன்னு சொன்னார். இறை மறுப்பாளனாக பிறக்க முடியாது, ஆனால் இறை மறுப்பாளனாக நீ இறக்கக்கூடாது, அது என்னுடைய விருப்பம் என்று கட்டி பிடித்துக் கொண்டார். என் உணர்விலே லேசான தடுமாற்றம் ஏற்பட்டது. நான் அதை உதறிட்டேன். அவன் பக்தன் அப்படித்தான் சொல்லுவான், அவர் பாய் பாய் அப்படித்தான் சொல்லுவான், அவன் மதத்தை பரப்புகிறான்னு சொல்றான், விட்றா கதையன்னு நான் விட்டுட்டு மறுநாள் இருந்தேன். ஆனால் என் மனதுக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. 2 கேள்விகள் வந்தன. கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் தெரியும் ஏன் பெரியார்தாசன் தொப்பி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்கிறதுக்கு இதுதான் விடை. என்னை கேட்டாங்க நிறைய பேர், உனக்கு நிறைய எதிர்ப்பு வந்தா என்ன செய்வேன்னு. இந்த உலகத்தின் ஜனத்தொகை முழுவதுமே கூட இதற்காக என்னை எதிர்க்கட்டும், இறைவன் என்னுடன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை எனக்கு. ஏண்டா நீ இதுவரைக்கும் அப்படி பேசினா, அப்படி பேசுற போது சும்மா தானடா இருந்த, நானே திருந்திட்டேன், முடிஞ்சா நீ திருந்து, இல்லைன்னா கேட்டா என்னை இப்ப கேள்வி எல்லாம் கேட்காத. நான் அன்றைக்கு என் மனத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன். அவர் போயிட்ட பிறகு நானும் உதறிட்டேன், வேறு வேலைகளை பார்த்தேன். ஆனால் எனக்குள்ளே 2 கேள்வி வந்தது. கவனியுங்கள், ஒன்று இறைவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். 2 தானே இருக்க முடியும். ஒன்று லாயிலாகும், இல்லை என்றால் இல்லில்லாகும். இந்த 2ல ஏதாவது ஒன்று தானே இருக்க வேண்டும். 2ம் சேர்ந்து எப்படி இருக்க முடியும்? நல்ல கட்டமா இருக்க முடியுமா? ஒல்லியான குண்டா இருக்க முடியுமா? கருப்பான சிவப்பா இருக்க முடியுமா? உண்மையான பொய் இருக்க முடியுமா? முடியாதது போல ஒன்று இறைவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். இல்லை என்று பேசிக்கொண்டிருந்த எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இறைவன் உண்மையிலேயே இல்லைன்னா சந்தோஷம், பெரியார்தாசன் தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? இருந்து விட்டால் இந்த கேள்வி வந்தது. எனக்குள் இறையச்சம் பற்றி கொண்ட இடம் அதுதான். இல்லைன்னா தப்பிச்சுக்கிறேன், இருந்துட்டால் என் கதி என்ன ஆகிறது? பயம் வந்து விட்டது, உடல் நடுங்கியது, கைகால்கள் நடுங்கியது, நாக்கு உறந்து போயிடுச்சு. ஜனவரி 2001ஆம் தேதிங்க உதறி போயிட்டேன். உடனே தாவூத் பாட்சா அவரை கூப்பிட்டு, அவர் தான் எனக்கு பயண ஏற்பாடு செய்தவர், கூப்பிட்டு டிக்கெட்டை மாற்றி கொடுங்க, நான் ஊருக்கு போறேன், மரண பயம் வந்து விட்டது. இதே வார்த்தையை சொன்னேன். செத்துருவணும்னு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு புரியல. கடவுள் இல்லைன்னா பரவாயில்லை, இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது பத்தாதுன்னு மைக்கு போடுற பையன்ல இருந்து சேர் போடுற பையன் வரைக்கும் கெடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாரையும் மாற்றி வச்சிருக்கிறேன் என்னுடைய நாவன்மையினால. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருவேளை இருந்து விட்டால் என் கதி என்ன ஆகுது? அடுத்த கேள்வி வந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். கியாமத்து நாள் இருந்தால் ஒண்ணு இருக்க வேண்டும், இல்லைன்னா இல்லை. இல்லை என்றால் தப்பித்துக் கொண்டான் பெரியார்தாசன். இருந்து விட்டால் என் கதி என்ன ஆகும் என்ற அச்சம் வந்து விட்டது. நடுக்கத்தோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தேன். ஜுரம் போகல, உள்ளுக்குள்ளே இந்த கேள்வி வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் முடிவுக்கு வந்தேன். கவனியுங்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வரல. 2000 இருக்கிறானா இல்லையா எனக்கு தெரிஞ்சாக வேண்டும். இறைவன் இருக்கிறானா இல்லையா, கியாமத் இருக்கிறதா இல்லையா, இதுவரைக்கும் நான் அறிந்த வேதங்கள் பெருமையா தற்பெருமையா சொல்லல, எந்த இந்துவையும் விட அதிகமாய் வேதங்களை புராணங்களை
அட்லீஸ்ட் கிண்டல் பண்றதுக்காகவாவது முறையாய் படித்தவன் இந்த பெரியார் தான். ஒரு பேட்டியில நீங்களே பார்த்திருப்பீர்கள், இந்து முன்னணிக்காரரோடு விவாதம் பண்ண போது உங்களுக்கு இது தெரியுமா, அதாவது ரிக்வேதத்தின் முதல் ஸ்லோகம் தெரியுமான்னு கேட்டபோது தெரியாதுன்னு சொன்னார். யஜுர்வேதத்தின் 3வது ஸ்லோகம் தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொன்னார். இந்த ஜெயேந்திரன் சங்கராச்சாரியாரை குமுதத்துக்காக பேட்டி கண்ட போது இதே கேள்வியை கேட்டேன், உங்களுக்கு ஆரண்யகங்கள் தெரியுமா, புராணம் தெரியுமான்னு எல்லாம் கேட்டபோது தெரியாதுன்னாரு. தெரியாத நீங்க இந்து மதத்துல பெரிய ஜாதி, தெரிஞ்ச நான் சின்ன ஜாதியான்னு கேட்டேன். நேரடியாகவே மோதி இருக்கிறேன். தேவார திருவாசகங்களை படித்திருக்கிறேன், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை படித்திருக்கிறேன். நிறைய படித்து முடித்து விட்டு தான் யோசித்து பார்த்தேன், நான் தேடும் இறைவன் இங்கே இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்றால் பாலிதீசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், மோனோதெயிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். பல கடவுள் வழிபாட்டிலே இறைவனை கண்டுபிடிக்க முடியாது, அவங்களுக்குள்ளேயே இன்னும் செட்டில் ஆகலை. பல கடவுள் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற இடத்துல எந்த ஒரு கடவுளை சொல்லுவது? அபிராமி பட்டர் சொல்றார், மணியே, மணியின் ஒளியே, பிணியே, பிணிக்கு நன்மருந்தே, அணியே, அணுகாதவருக்கு பிணியே, பிணிக்கு நன்மருந்தே, உன்னை தவிர வேற யாரும் நான் நினைக்க மாட்டேன்னு அங்க சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா மாமா மச்சான் ஏகப்பட்ட கடவுள் இருக்கும்போது அது இறைவனை தேடிய இடத்தில் எனக்கு பதிலாக இருக்காது. இந்த புராணங்கள், இதிகாசங்கள், சாங்கியம், யோகம், வேதாந்தம், மீமாம்சம், நியாயம், வைசேசிகம் ஆகிய தத்துவங்களை படித்து விட்டுத்தான் முடிவுக்கு வந்தேன், அங்கே இறைவனை காட்டுகிற வழி இல்லை என்று. அதற்கு பிறகு இஞ்சில் என்று சொல்லுகிற பைபிள், அதில் எனக்கு பழைய ஏற்பாடும் பயிற்சி இருக்கிறது. திட்டத்துக்காக படிச்சது, கிண்டல் பண்றதுக்காக படிச்சது. மறுபடியும் இந்த நோக்கத்தோடு புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். அங்கே இறைவன் தன்னுடைய பிள்ளையாக ஒருவனை அனுப்புகிறான் என்ற இடத்துல நின்று போயிட்டு, தேவைகள் அற்றவனாய் இறைவன் இருக்க வேண்டும், புள்ளக்குட்டி பெற்றுக்கிறவனா இருந்தா அவர் பேர் இறைவனா என்ற கேள்வி வந்ததுமே அங்கேயும் இறைவன் இல்லை என்ற முடிவு எடுத்து விட்டேன். எனக்கு பாதி சந்தோஷம் வந்துருச்சு. எப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம் போல இருக்குது, ஏற்கனவே நம்ம சொன்னது சரிதான் போல இருக்குது, இல்லதனம் போல இருக்குது. 30 முக்கோடி தேவர்களில், மூவர்களில், கிண்ணறர்களில், கிம்பிடர்களில், அட்டதிக்கு பாலகர்களில், அவரவருக்கு சேவகர்களில், பெண்ணாட்டிகளில், பிள்ளைகளில் தேடி பார்த்து இல்லை என்று தெரிந்த பிறகு இஞ்சில் என்று சொல்லப்படுகிற பைபிளுக்குள்ளே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு துருவி துருவி பார்த்து விட்ட பிறகு எனக்கு நம்பிக்கை வந்தது. பெரியார் மீது இன்னும் கொஞ்சம் நேயம், மரியாதை அதிகமானது. இல்லதான் போல தேடி பார்த்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே. நல்ல நம்பிக்கை வருகிற நேரத்திலே, அதாவது இல்லை என்பதில் நல்ல நம்பிக்கை வருகிற நேரத்தில் திருக்குரான் கண்ணில் பட்டுவிட்டது. விளம்பரம் தான், திருக்குறானே பார்க்கல. அது வரைக்கும் குச்சியால் கூட தொட்டதில்லை திருக்குறானை. 2000 வரைக்கும் எனக்கு திருக்குறானை பற்றி ரயிலில் போய்கிட்டு இருக்கிறேன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு விளம்பரம், 200 ரூபாய்க்கோ 150 ரூபாய்க்கோ மௌதூதி அவர்களின் மொழிபெயர்ப்பு தமிழிலும் அரபியிலும் வெளியிடப்பட்ட இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்ல 150 ரூபாய்க்கு திருக்குரான் கிடைக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இறங்கிட்டேன் அடுத்த ஸ்டேஷன்ல, ஜீவா ஸ்டேஷன்ல இறங்கி நடந்தே வந்து ஜமாலயா பள்ளிக்கூட்டில் கேட்டுக்கிட்டே போனேன், எங்க இருக்குது அந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்னு. போன இடத்துல ஒரு பெரியவர், உங்களை எனக்கு தெரியும்னாரு. அவங்களுக்கெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கிறேன், எனக்கு அவங்கள தெரியல. சரின்னு திருக்குறானை கேட்டேன், எடுத்து கொடுத்து விட்டு 150 ரூபா கொடுத்தேன். வேண்டான்னு சொன்னாரு. இல்லைங்க, நான் எத்தனையோ நூலை பரிசாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் தான், சும்மா வாங்குவேன் ஓசியில, ஆனால் இந்த நூலை மட்டும் நான் ஓசியில் வாங்க விரும்பவில்லை, புடிங்க 150 ரூபான்னு கொடுத்துட்டு என் வாழ்நாளில் முதல்ல நான் புத்தகத்தை துட்டு கொடுத்து வாங்கினது அப்பதான். அதுக்கு முன்னால எங்க அப்பா வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஏன்னா எவ்வளவு பெரிய கலைஞர் வைரமுத்து போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள், எங்க அண்ணன் பழமலை அங்க உட்காந்துருக்காரு, இவர்களெல்லாம் கூட ஓசியில தான் எனக்கு புக்கு கொடுத்து பழக்கமே தவிர நான் துட்டு கொடுத்து வாங்கினதே கிடையாது. துட்டு கொடுத்து வாங்கினது முதலா திருக்குறான் தான். அதுதான் என்னை இங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்குது. இன்னைக்கு அன்னைக்கு துட்டு கொடுத்து வாங்கி படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு போல, நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. உண்மையை சொல்றேன், எந்த கலப்பும் இல்லாம, உயர்வு நவிர்ச்சி இல்லாம வீண் பேச்சு பேசுறதுக்கு நான் வரல.
உண்மையே சொல்றேன் நடந்ததை. அந்த புத்தகத்தை வாங்கிட்டு படிக்கிறதுக்கு எடுத்துட்டு போகல, நேரா பைன் பண்ற கடைக்கு போனேன், எடுத்து போய் கொடுத்தேன். என்னங்கன்னு கேட்டாரு. அதுதான் ஏற்கனவே பைன் பண்ணிருந்து பிச்சு போடுங்க. எதை திருக்குறான் பைன் பண்ணி ஒழுங்கா விற்கிறாங்க அவங்க, 2 வால்யூம் பிச்சு போட்டு கொடுங்க. எதுக்கு பிக்கணும்னு கேட்டாரு. நடுவில் ஒரு வெள்ளை பேப்பர், ஒவ்வொரு 2 பக்கத்துக்கும் நடுவில் ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு கொடு பைன் பண்ணின்னு கேட்டேன். 150 ரூபா தான் திருக்குறானே, 160 ரூபா கேட்டான் அந்த ஆளு. என்னை பார்த்தா அவனுக்கு அப்படி கேட்கணும்னு தோணி இருக்கு. நல்லா இழுச்ச வாயம் மாட்டினான் ஆளுங்க. எனக்கு பைண்டு பண்றதுக்கு 160 ரூபா கேட்டாரு. விருப்பமா 160 ரூபா கொடுத்து 1 வாரம் கழிச்சு வர சொல்லி அலக்கழிச்சு 10 நாள் நம்ம டெய்லருங்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, தீபாவளி சமயத்துலையும் ரம்ஜான் சமயத்துலையும் அளவெல்லாம் எடுத்துக்கின்னு காலையில் வா பாய், மத்தியானம் வா பாய், சாயந்தரம் வா பாய். இதோ என்னடா இன்னும் பட்டு கட்டலையா? ஐயா வந்துட்டாருங்களாம். துணியே வெட்டலாம எப்படி பட்டு கட்டல? துணியே வேண்டாம பட்டு கட்டலன்ட்டு அவன் ஒரு அடிவார அடிப்பான் அந்த பெரிய நீண்ட ஸ்கேல்ல. அந்த மாதிரி இந்த ஆளை அலக்கழிச்சு 10 நாள் 15 நாள் வச்சிருந்து திருக்குறானை தந்தான். அலைந்து அலைந்து திரிந்து பெற்றுக்கொண்டு வந்தேன். அப்ப பச்சைப்பெண் கல்லூரியில பேராசிரியராகத்தான் இருந்தேன். தினமும் 3 மணி நேரம், சனி ஞாயிறு தவிர வெள்ளிக்கிழமை வரைக்கும் 3 மணி நேரம் ஒதுக்கி திருக்குறானை குறிப்பு எடுத்துக்கொண்டு ஒன்றோடு ஒன்று அதை பொருத்தி பார்த்து அந்த வசனங்களின், அதான் ஓத தெரியல எனக்கு, அந்த மொழியில எனக்கு அரபு மொழியில ஓத தெரியாது. ஆனால் அதை மெய்ப்பொருளை உணர்ந்து படித்து படித்து எனக்கு ஏற்கனவே தெரிந்த வேத கருத்துக்களோடு, எனக்கு ஏற்கனவே தெரிந்த சித்தாந்தங்களோடு, எனக்கு ஏற்கனவே தெரிந்த பல மத கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்து குறிப்புகள் எழுதி ஒப்பிட்டு பார்த்தேன். வாசலில் நின்று பிறப்பால் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்குள்ளே புகுந்து வருகிறீர்களே, நான் திருக்குரான் வாசலில் நின்று 3.5 வருடம் படித்து வெளியே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அதுதான் நடந்தது. படிச்சு முடிச்ச பிறகு மறுபடியும் நம்மை அந்த பெரியார் காந்தம் இழுக்க ஆரம்பித்தது. எப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டேன், இறைவன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். ஒரே இறைவன் தான், அவன் அல்லாஹ் தான், அவனுக்கு மேல் இறைவன் இல்லை. இந்த முடிவுக்கு திருக்குரான் என்னை கொண்டு வந்து நிறுத்தியது. வேற எந்த தாடி வச்ச பாயும் என்னை மாத்தலை. இப்ப சொல்றாங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறான், எனக்கு கோடியா பணம் வாங்கிட்டான், லட்சமா பணம் வாங்கிட்டான்ட்டு ஆத்திரமாக வருகிறது. இந்த பயணத்தை 1.5 லட்சம் ரூபாய் சீட்டு கட்டி என் சொந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பேரிச்சம்பழம் கூட எவங்கிட்டையும் வாங்காம இஸ்லாத்துக்கு வந்து சேர்ந்து. உண்மையா சொல்றேன், நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லல. ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கூட எவங்கிட்டையும் வாங்கல, ஒரு கப்பு கவ்வா கூட குடிக்கல. என் சொந்த செலவுல விமானத்துல பயணம் செய்யும் போது கூட சாதாரணமா எக்கானமி கிளாஸ்ல போகக்கூடாது. இதுவரைக்கும் 183 முறை உலகத்தை சுத்தி வந்திருக்கிறேன் விமானத்துல. ஆனால் இந்த முறை போகும்போது ஒரு ராஜா மாதிரி போக வேண்டும், அருட்கொடையை பெறப்போகிறேன் என்பதனால எக்கானமி கிளாஸ் விட்டுட்டு பிசினஸ் கிளாஸ்ல பயணம் பண்ணேன். பெரிய ராஜா மாதிரி போய் இறங்கினேன். அங்க இருக்கிற மினிஸ்டருக்கெல்லாம் முன்னாலேயே மின்னஞ்சல் தந்து, அந்த ப்ராபகேஷன் மினிஸ்ட்ரியில இருக்கிற மினிஸ்டரும் ரப்வா சென்டர் தாவா சென்டரை சேர்ந்த அந்த மௌலவிகளும் 6-7 பேர் விமானத்திலேயே வந்து என்னை வரவேற்று கூட்டிக் கொண்டு போகிற நிலையை உண்டாக்கி விட்டு தான் போவேன். அதே மாதிரி யாருடைய செலவும் போல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திருக்குறானை விட்டு வெளியே வந்த உடனே இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான், அவனே அறிவித்திருக்கிறான். மற்ற எல்லா வேதங்களுக்கும் வெர்ஷன் வேற இருக்குது, பதிப்புகள் வேற இருக்குது. இவர் ஒன்று எழுதியிருப்பாரு, இவர் சொன்னதாக அவர் ஒன்று எழுதியிருப்பாரு, அவர் கேட்டதாக இவர் ஒன்று எழுதியிருப்பாரு, இவர் சொன்னதாக அவர் ஒன்று நம்பி இருப்பதாக, இன்னொருத்தர் கேட்டதாக, சின்னசாமி சொன்னதாக, முன்சாமி கேட்டதாக, அதை ராமசாமி பார்த்ததாக இவ்வளோ எழுதி வச்சிருப்பானுங்க. ஆனா நான் தான் இறைவன், நான் தான் சொல்கிறேன், என்னிடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் துணை தேடாதே, வேறு எவருக்கும் பணியாதே, முகமதே நீ கூறும் என்று உலகுக்கு நேரடியாய் இறைவன் அறிவித்த ஒரே வேதம் திருக்குறான் என்று புரிந்து வந்தவன். அந்த இறை அச்சம் வந்துவிட்ட பிறகு எவனுக்கும் அஞ்ச வேண்டிய தேவை எனக்கு ஏற்படவில்லை. இறை அச்சம் வந்துவிட்ட பிறகு
எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவை எனக்கு ஏற்படவில்லை. நேற்று கூட 4 பக்கம் நான் இதில் இந்த நாள் இறங்கும் போது தமிழக அரசு 4 பக்கம் போலீஸ் பெரிய வேனில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இவங்க போஸ்டர் பார்த்து பயந்துட்டு நான் பாட்டுக்கு வேற பக்கம் இறங்கி வந்துட்டேன். எனக்கு அச்சம் இல்லை. போலீஸ்காரர் அங்கேயே வந்தார். விமான நிலையத்துக்கு வந்திருந்த தோழர்களுக்கு தமுக அன்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. கேட்டுப்பாங்க, வந்து போய் அவங்க ஓடி வர்றாங்க. பின்னால போலீஸ் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் நிற்கிறாங்கன்னாங்க. யாரும் நின்னா எனக்கு ஒன்றும் வேணாம் ஐயா, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இறையச்சம் வந்து விட்டது. மற்ற அச்சம் எல்லாம் சொந்த செல்வில் சேர்த்து விட்டது. எனக்கு அச்சம் இல்லை. அன்னைக்கு திருக்குறானிலே இறைவன் இருக்கிறான் என்பதை, ஏகன் என்பதை புரிந்து கொண்ட பிறகு மீண்டும் பெரியார் காந்தம் என்னை இழுத்தது. அந்த இடத்தை தான் கொஞ்சம் விளக்க வேண்டும். என்ன இழுத்ததுன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவ்வளவு மகத்தான வாழ்க்கையை போதித்திருக்கிறாரு, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறானே, இதெல்லாம் ஆகுமானது ஹலால், இதெல்லாம் ஆகாதது. சிந்தனையில் ஆகுவது இது, சிந்தனையில் ஆகாதது இது. சொல்லிலே ஆகுவது இது, சொல்லிலே ஆகாதது கூடாதது இது. செயலிலே ஆகுவது இது, செயலிலே கூடாதது இது. இதிலே அறாமானவற்றை அலாலாகவோ அலாலானதை அறாமாகவோ மாற்றிவிட்டாய் என்றால் கியாமத்து நாள்ல பதில் சொல்லிதாண்டா ஆகணும் மடையான்னு போதிக்கிறானே. அந்த இடம் எனக்கு அச்சத்தை மீண்டும் உண்டாக்கி விட்டது. ஐயோ, இந்த பக்கம் போனோம்னா திரும்பவே முடியாது பொழுது. இந்த மகத்தான வாழ்க்கையை மனிதனாகிய என்னால் வாழ முடியுமா? இந்த வீண் விவகாரம் நமக்கு எதுக்கு? இதெல்லாம் நம்மளால முடியாது, ஆள விடுறா சாமி அப்படின்னு வெளியே போய் ஒரு சிகரெட்டுக்கு 4 சிகரெட்டா கொளுத்து போட்டு, இதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, பேசாம பெரியார் கூட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு திரும்பிய போதுதான் ஹைக்கல் எழுதிய ரோட் டு மெக்கா என்கிற பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்று நூல் என் கையிலே கிடைத்தது. நின்ன இடத்திலே படிக்க ஆரம்பிச்சேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அது படித்து முடிக்கும் வரை நான் கீழே வைக்கல. அந்த புத்தகத்தை முடிக்கும் வரை படித்தேன். அது 2 நாள் ஆச்சோ 3 நாள் ஆச்சோ. உண்மையை சொன்னால் வேறு எதுக்காகவும் நான் ஒதுங்கவே இல்லை. ஒண்ணுக்கு போறது வெளிக்கு போறது தவிர உண்பதற்கு கூட நான் அந்த புத்தகத்தை விட்டு விலகலை. அப்படி படித்தேன். படித்து முடித்த உடனே எனக்குள்ளே ஒரு தீர்மானம் வந்தது. இறக்கப்பட்ட 23 வருடங்களில் 1,24,000 நபிமார்களுக்கு பிறகு இறுதி நபி இவர்தான் என்று தெரிவு செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இறக்கி வைக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆனை ஒரே மனிதன் வாழ்நாளில் அப்படியே வாழ்க்கையாக மொழிபெயர்த்து காட்டியிருக்கிறார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் புரிந்து கொண்ட போது எனக்கு நம்பிக்கை வந்தது. ஆம், அவர் ஒரு அழகிய முன்மாதிரி தான். திருக்குர்ஆனை வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்டிவிட்டார். அந்த காட்டு அரபிகள் காலத்தில் அவரால் முடிந்தது என்றால், கல்வியாளர்கள் மத்தியில் வாழ்கிற, விஞ்ஞானத்தின் உச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் முடிவு செய்தால், என் மனத்தில் முடிவு செய்தால், அந்த தீன் வாழ்க்கையை என்னால் ஒழுங்காய் வாழ்ந்து காட்ட முடியாதா? முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு அதீதுகள் விதைத்தன. அதற்கு பிறகுதான் முடிவு செய்தேன். இதற்குள்ளே திரும்பி பார்க்கிறேன், 10 ஆண்டுகளாகிவிட்டன. 10 ஆண்டுகளாகிவிட்டன. இடையிலே தோழர்கள் கூப்பிடுவார்கள், பேசுவேன். அன்றைக்கு கூட அப்பாஸ் அவர்கள் அழைத்த அந்த பெரிய ஆலிம்கள் கூட்டத்தில் அடக்கமாக பேச வேண்டிய நான் அதிக பிரசங்கித்தனமாக பேசினேன் என்பதை நீங்கள் நினைவு வைத்திருப்பீர்கள். ஒரே கேள்வி கேட்டேன், உங்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு சும்மா இருக்க எப்படி ஐயா உங்களால முடிகிறது? பசியோடு போவாய், சோற்றுக்கூடையை பசியோடு சுமப்பாய். தீனையும் திருக்குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையையும் பிறப்பிலேயே பெறுகிற பெருமக்களே, பெற்றது சொத்தை தலைமையில வச்சுக்கிட்டு பசியாக எடுக்கிறீங்களே யார் என்று பரிதாபப்பட்டேன். ஆம், எனக்கு அந்த திமிர் வந்தது. ஏன் வந்ததுன்னா, வேற எங்க இருந்தும் வரல. ஒரு ஆயத்துல பாதிய 45 வருஷம் பிராக்டிஸ் பண்ணேன் இல்லையா? லா இல்லாஹுவே 45 வருஷம் பிராக்டிஸ் பண்ணுவேன். இல்லில்லாஹுன்னு ஒரே தடவையில் சொல்லி முடிச்சுட்டேன்.
இந்த நம்பிக்கை எனக்கு வந்த பிறகு எனக்கு அல்லாஹ் அருளிய அந்த பலம் இருக்கிறதே, அதுதான் என்னை அழைத்தது. நான் சென்றேன். போன வருஷமே போனேன். அது யார் செலவுலையோ போனேன். இலக்கிய கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, அங்க போனேன், பேசினேன். எல்லாம் முடிச்ச பிறகு 15 நாட்கள் அங்கேயே பள்ளிக்கூடத்திலெல்லாம் பேசினேன். எல்லாம் செய்து மெக்காவை பார்க்க வேண்டும், மதினாவை பார்க்க வேண்டும் ஒருத்தர்கிட்ட சொன்ன, ஒரு நண்பர்கிட்ட, இஸ்லாமிய நண்பர் தான். அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார். அப்ப நான் பெரியார் ஆசை, அதெல்லாம் போக முடியாதுன்னாரு. ஏங்கன்னு கேட்டேன், தெரியாத மாதிரி. எனக்கு தெரியும், தெரியாத மாதிரி கேட்டேன். இஸ்லாமியர் ஆனாதான் போக முடியும். அங்க இஸ்லாமியர் அல்லாதவங்க 20 கிலோமீட்டர் வெளியே நிறுத்திடுவாங்க, எட்டி கூட பார்க்க முடியாது, மக்கா மதினாவுக்கு போக முடியாதுன்னாரு. நான் திருப்பி கேட்டேன், மக்கா மதினாவுக்கு நான் போகணும், என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, போக முடியாதுன்னா முடியாதுன்னாரு அந்த பாய். திரும்பியும் கேட்டேன், நான் மக்கா மதினாவுக்கு போகணும், என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, போக முடியாதுன்னா முடியாதுன்னாரு அவரு. அவருக்கு சொல்ல தெரியல, நீ இஸ்லாமியன் ஆகணும் இல்லையா? அப்ப நான் புரிந்து கொண்டேன், எவன் செலவிலையோ நான் இந்த மார்க்கத்தை ஏற்பதை இறைவன் நாடவில்லை என்று நான் சொன்னேன். வீட்டுக்கு வந்தவுடனே பணம் கட்டி, அதாவது ஒரு சீட்டு கட்டி, அது சேர்ந்து 1.5 லட்சம் ரூபாய் ஆன பிறகு எடுத்துக்கொண்டு போய் அங்கே மக்காவிலே ஜெட்டா விமான நிலையத்தில் இறங்கிட்டேன். பேரெல்லாம் மாத்தி ஆகி போச்சு, அப்துல்லான்னு. நேரா ஓடுறேன், உண்மையிலே நடையில்லை, ஓடுறேன். பேரெல்லாம் மாத்தி ஆகி போச்சு, அப்துல்லான்னு. நேரா ஓடுறேன், உண்மையிலே நடையில்லை, ஓடுறேன். டாக்ஸியை பிடிக்கிறேன், இடுகிட்டு போய் என்னை சேர்க்குறாங்க. இதுல மக்காவில் சேர்க்கணும். அது 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிட முடியும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆஜிகளுக்கு. அந்த 1.5 மணி நேரத்தில் அவர் அங்க நிறுத்துறாரு, ஒரு டீ குடிக்கிறாரு, எங்க நிறுத்துறாரு, ஒரு டெலிபோன் பண்றாரு, அந்த பக்கம் போய் நிற்கிறாரு, யாருக்கிட்டயோ பேசி நிற்கிறார். அவருக்கு அரபி தான் தெரியும், எனக்கு தமிழ், எனக்கு அரபி தெரியாது. ஆனால் என்னுடைய டென்ஷனா இல்லை, 20 ஆகி போச்சு. உடனே என்ன மக்காவில் எடுத்துன்னு போய் விடுறியா இல்லையான்னு தமிழ்லயே கேட்டேன். சவுதி அரபிக்காரர், அவருக்கு தமிழ் தெரியாதுன்றதெல்லாம் எனக்கு புரியல. அந்த நேரத்தில் என்னால வேற எந்த மொழியிலையும் அவரை கேட்க முடியல. இங்கிலீஷ்ல கேட்கணும்னா நான் யோசனை பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி தானே கேட்கணும். இப்போ உடனே நீ என்ன மக்காவில் எடுத்துன்னு போய் விடுறியா இல்லையான்னு தமிழ்லயே. அவர் என்ன புரிஞ்சுனாரோ தெரியல, என்னமோ சொன்னாரு, என்ன சொல்றீங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு என்னமோ புரியுது. அவர் மொழியில சொல்றாரு, ஏதோ புரியுது. இவர் ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க, அமைதியா இருங்கண்ணா. அதெல்லாம் முடியாதியா, என்னை எடுத்துன்னு போய் இப்ப மக்களை விடா இல்லையா நீ அப்படின்னு தமிழ்ல கேட்டேன். எப்படியோ புரிஞ்சுக்கினேன். கண்மூடித்தனமான வேகத்தோட வேகமா கொண்டு போய் என்னை இறக்கி விட்டாரு. அதுக்கு முன்னால இராம் கட்டி கொண்டிருக்கிறேன். அந்த இராம் கட்டிக்கொண்டு இருந்ததே அந்த மனிதனிடத்துல, அந்த டிரைவர் இடத்துல நான் யார் என்று அவனுக்கு இனங்காட்டி விட்டது. புரியுதா உங்களுக்கு? இதுக்குதான் இவன் அவசரப்படுறான், ஓட பார்க்கிறான், அந்த புனித மண்ணுக்குள்ள நுழைவதில் தவிப்பும் துடிப்பும் காட்டுகிறான் என்று மொழி புரியாத அந்த மனிதனுக்கும் புரிந்து விட்டது. ஏறாம் கட்டி இருப்பதனால வேகமா போய் இறங்கி குடுகுடுன்னு எந்த பக்கம் போறதுன்னு கேட்டேன். இப்படியே தமிழ்ல தான் கேட்டேன், எந்த பக்கம் போறதுன்னுட்டு. இப்படின்னு அந்த கீழே டாக்ஸியை விட்டுட்டு இப்படின்னா புரிஞ்சிச்சு அவனுக்கு. என்னமோ வச்சிருக்கான் மனசுல இருந்து. வேகமா ஓடி போய் அங்கே சரியாய் நிற்கிறேன். சொன்னால் உங்களால் நம்ப முடியுமோ முடியலையோ, இஷா தொழுகை தொடங்குகிற நேரத்தில் காலையில சொன்ன மாதிரியே இஷா தொழுகைக்கு போய் சேர்ந்துட்டேன். அங்கே போய் வண்டியிட்டு துவா செய்த போது என் மனத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை மட்டும் லேசா சொன்னாலே இந்த கூட்டத்திற்கு பயன் கிடைக்கும். அது வரைக்கும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எதையுமே நம்புறது இல்லை, எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கிறவன் நான். இதுதான் என் பொண்டாட்டின்னா வெட்டிங் இது இருக்குதா, இன்விடேஷன், கல்யாணம் 25 வருஷம் வச்சுருவாங்க. அதையாண்டா நான் நம்பணும். காட்டு இவங்காண்டா என் பிள்ளை என்ன, அது எப்படி எனக்கு தெரியும், சர்டிஃபிகேட் காட்டுன்னு கேட்குற ஆள் நான். எல்லாத்துக்கும் சான்று கேட்கிறவன். அந்த ஹரம் என்கிற அந்த இறை இல்லத்தில் நுழைந்த உடனே எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்ன தெரியுமா? நீ மடையா, இனிமேல் எந்த கேள்வியும் கேட்காத, இனிமேல்
எந்த கேள்வியும் கேட்காதே. நீ சுயமாய் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் சேர்த்து இயக்குகிற அல்லாஹ் உன்னை இயக்குவான். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியாயிருக்கும். இறைவன் நாடுவதுதான் நடக்கும் என்ற உணர்வு எனக்குள்ளே வந்துவிட்டது. அது வந்த பிறகு இந்த சாமி கொடுத்த பொம்மை மாதிரி இயங்கிக் கொண்டே இருந்தேன், இயங்கிக் கொண்டே இருக்கிறேன், இயங்கிக் கொண்டே இருப்பேன். அல்லாவின் கைப்பாவையாய் ரசூல் அல்லாஹ், முகமது ரசூல் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற நபிகள் பெருமானாருடைய அந்த அழகிய முன்மாதிரி வாழ்க்கையை எல்லா மக்களும் ஏற்க வேண்டும். இந்த இஸ்லாமியரா பிறந்துட்டவங்க மட்டும் பிலிம் காட்டக்கூடாது. நீங்க பை சான்ஸ் வந்தவங்க, நாங்க பை சாய்ஸ் வந்தோம். எங்களை இறைவன் நாடி தேர்ந்தெடுத்து கொண்டான். ஏன்னா என்ன கூட ஒரு கேள்வி கேட்டாங்க, பெரிய ஆராய்ச்சி கேள்வி ஒன்று, பிஹெச்டி டீலிட் பட்டம் வாங்கின மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு பேட்டியில். இப்போ நேற்று கேட்டாங்க, முதல்ல பிறப்பால் நீ இந்துவாய் பிறந்தாய், அதற்கு பிறகு பெரியாரை பார்த்து நாத்திகனானாய், அதற்கு பிறகு அம்பேத்கரை படித்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை படித்து பௌத்தனானாய், இப்பொழுது திருக்குரான் படித்து இஸ்லாமியனானாய், அப்புறம் என்ன ஆவாய் அப்படின்னு புத்திசாலித்தனமாக கேட்கறதா கேட்டாங்க. நான் சொன்னேன், பிறப்பால் நான் இந்துவாய் பிறந்ததற்கு நான் காரணம் கிடையாது. நானா எங்க அப்பனுக்கு அப்ளிகேஷன் போட்டேன், நானா எங்க அம்மாவுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். நீங்க 2 பேரும் அன்னைக்கு 21ஆம் தேதி என்னை பெற்றுக்குங்கன்னு நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன். என்ன அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்துவாய் பிறந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. பெரியாரோடு இணைந்ததற்கு, அவர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதற்கு முழு பொறுப்பு நான் 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 மட்டுமே, வேற யாரும் இல்லை. அதை மாற்றிக்கொள்ளுகிற உரிமை எனக்கு 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 மட்டுமே. யாரும் சர்டிபிகேட் கொடுத்து என்னை கூப்பிட்டு போய் சேர்க்கல, நானாக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட ஒன்றை தொடர்ந்து ஏற்பதும் விளக்குவதும் என் இஷ்டம். உண்டா இல்லையா? இது ஏன் இஷ்டம் தானே. சில பேர் நல்ல கறி சாப்பாடு சாப்பிட்றவன் சைவத்துக்கு மாறிடுறோம், சைவ சாப்பாடு சாப்பிட்றவன் பிரியாணி சாப்பிட்றான். அதுபோல நான் பெரியாரை விட்டு பெரியாரிடம் சென்றதுக்கும் யாரும் காரணம் இல்லை, பெரியாரை விட்டு விலகியதுக்கும் யாரும் காரணம் இல்லை. இது என்னுடைய சொந்த விருப்பம். அடுத்தது பௌத்தத்தை ஏற்றது, அதுவும் என் சொந்த விருப்பம். ஆனால் திருக்குரானை படித்ததும், ஏக இறைவனை ஏற்றதும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று புரிந்து கொண்டதும், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதும், அவர்தான் இறுதி நபி என்று புரிந்து கொண்டதும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்ற கடமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டதும், சக்காத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா வறுமையை தொலைப்பதற்கு இன்னொரு வழி இருக்கிறது, மேட்டை உடைத்து பள்ளத்தில் போட்டு விடலாம். அப்படி போட்ட சோவியத் நாட்டையே காணவில்லை. மேட்டை உடைத்து பள்ளத்தில் போடலாம். ஆனால் பசித்த வயிற்றை பார்த்து நான் ஈட்டிய பொருள் அல்லாஹ் தந்தது, அதை இன்னொரு ஏழைக்கு தருவது கட்டாயம் என்பது சக்காத் இல்லையா? நான் ஈட்டிய பொருளை அல்லாஹ் தந்தது என்று உணர்ந்து அதை திரும்பி சக்காத்து செய்வது, ஏழைக்கு தருவது கட்டாயம் என்கிறது இஸ்லாம். அந்த கட்டாயத்தை ஏற்றுக்கொண்டு நோன்பு பிடிப்பது என்பது, தொழுகை என்பதே வேறொன்றும் இல்லை, இறைவனை புகழ்வது, இறைவனிடமே இறைஞ்சுவது, இறைவனை புகழ்வது, இறைவனை மட்டுமே புகழ்வது, இறைவனிடம் இறைஞ்சி யாசிப்பது. அவங்கிட்ட பிச்சை கேட்கறதுக்கு, இறைவனை புகழ்வதற்கு அவனே மொழி கற்றுக் கொடுத்துருக்கான், அதில் புகழறோம். அந்த மொழி நமக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் பிச்சை கேட்கும் போது அல்லாஹ் என்னை பார்த்துக்க, நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னிச்சிரு, நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு, கியாமத்து நாளில் என்னை தண்டிச்சிடாதே, ஆகுமானவற்றை மட்டும் செய்ய என்னை ஊக்கம் கொடு. என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரும் சுகவனத்தில் என்னோடு இருப்பதற்கு இப்பவே அறிவுரை. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருமே உன்னுடைய தீர்மார்க்கத்தில் இணைவதற்கு என்னால் பாடுபட என்னை ஊக்குவி என்றெல்லாம் நான் துவா கேட்கும் போது அதை நான் அரபி மொழியில கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அவனை புகழ்வது அவன் கற்றுக் கொடுத்த அரபியிலே. ஆனால் என் கவலைகளை கேட்பது என்னுடைய தாய்மொழி தமிழ்ல. ஏனென்றால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நிச்சயம் தமிழ் தெரியும்.
இல்லையா? எனக்கு அரபி தெரியறது தான் சங்கடம், கத்துக்கிறேன். அல்லாவுக்கு நிச்சயமாக தமிழ் தெரியும், அதை விட என் உணர்வு தெரியும். அந்த துவா கேட்பதை அவன் புரிந்து கொள்வான். ஆக தொழுகை என்பது வேற ஒன்றும் இல்லை. தூரத்தில் இருந்து பார்க்குறவனுக்கு இவனுங்க ஏன் குளிராங்கன்னு தெரியாது, ஏன் நிமிர்றான்னு தெரியாது, ஏன் தலையை போய் தரையில் முட்டிக்கிறான்னு தெரியாது. இந்த கிண்டலெல்லாம் பண்ணவன் தான் நான். ஏன்டா நின்று கேட்டால் எல்லாவுக்கு தெரியாதான்னு நான் கேட்டவன் தான். இதே மேடையில் குனிஞ்சி முட்டிக்கால் போட்டு கையை இப்படி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் இப்படி ஏன் இப்படி வைக்காம இப்படி வச்சா ஒன்றும் அதெல்லாம் என்ன கோஷிக்குவானா அப்படியெல்லாம் கேட்டவன். வெளியே இருந்து பார்த்தேன். இன்றைக்கு உள்ளே வந்த பிறகுதான் தெரிகிறது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. தொழுகை நடத்தும் போது இந்த பக்கம் பார்க்குறோம், இந்த பக்கம் பார்க்குறோம். ஏன் தெரியுமா? இறைவனால் படைக்கப்பட்ட மலக்குகளுக்கும் ஜின்களுக்கும் நாம நன்றி சொல்லுகிறோம், குனியறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உன்னை தவிர வேற எவனுக்கும் பணிய மாட்டான்டா இவன் என்று காட்டு தரையில தலையை கொண்டு போய் வைக்கிறேன். ஏன் தெரியுமா? மண்ணறைக்குள்ள நான் போகும்போது அல்லாஹ் என்னை ஆகுமானவற்றை செய்தவனாய் ஆக்கு என்று மண்ணை 2 முறை தொடுகிறேன். மறுபடியும் எழுந்து நிற்கிறேன். இல்லை விரலை இப்படி நீட்டிக்கிட்டு செய்வோம். இது பண்ணும்போது தொழுகை பண்ணும்போது பேசிட்டே என்னமோ சொல்லிக்கிட்டேன் இப்படி என்னும் இல்லையா? இது தொழுகை நடத்துறவனுக்கு தெரியும் என்னன்னு, தூரத்துல இருந்து பார்க்கறவனுக்கு என்ன தெரியும்? நானே சொல்லிக்கிறேன், ஆள் காட்டுறான் பாரு, ஆள் காட்டுறான் பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கேன். எல்லா பயிற்சியும் பெற்றுதான் எல்லாம் என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கான். கை இப்படி வச்சுக்குவோம் நம்ம இல்லையா விரல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? லாயிலாகுன்னு சொல்ல போறோம், இறைவன் இல்லைன்னு சொல்ல போறோம். அப்படி சொல்லும் போது இறைவன் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வை தவிர வேற எவனும் இல்லைன்றதுக்காக விரலை நீட்டும். வாயால் அதை சொல்றதுக்கு கூட கூச்சப்பட்டு சொல்றோம். அவனே கற்றுக் கொடுத்ததுனால சொல்றோம். லாயிலாகு ஈலாகுன்னு சொல்றதுக்குள்ள விரலை நீட்டுக்கிறோம். இறைவன் இருக்கிறான் 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 என்பதை ஒரே இறைவன் என்று காட்டுகிறோம். தொழுகைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது, சக்காத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. நோன்பு என்பது இறைவனுக்கு முழுமையாய் வற்புறுத்தி, அதாவது அர்ப்பணித்துக் கொள்ளுவது நோன்பு என்பது. ஏன்னா இந்த தொழுகை நடத்தும் போதே தெரியும், எனக்கு 63 வயசு தான் ஆச்சு. 90 வயசு 95 வயசுக்காரங்கள மாதிரி பெரியவங்க எல்லாம் கூட தொழுகை நடத்தும் போது இப்படி புரிஞ்சு இந்த கால் 2 காலும் அதாவது 7 இடம் பூமியில பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை செய்யும் போது எவ்வளவு வலிக்கும்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் இந்த 10-20 நாள்லயே பெரியவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் தாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஏன் தெரியுமா? இது இறைவன் கொடுத்த உடம்பு, அவன் என்ன ஒன்னா பண்ணிக்கிட்டோம் போட அப்படிங்கிற ஒரு அலட்சியம். நோன்பு என்பது அதனுடைய உச்சம். ஹஜ் என்பது அந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்து தொழுது சுற்றி வந்த காபா எல்லைக்குள்ளே நாம் போய் இறைவனோடு ஐக்கியப்படுகிற இடம். சாத்தானி கல்லிருந்து ஒரு சிம்பாலிக்கா இனிமேல் ஓம் பருப்பு என்கிட்ட வேகாதுடா அப்படின்னு சொல்ற இடம். அந்த ஹஜ் செய்ய வேண்டும். இப்படி கடமைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற நான் சமூக கடமைகளை தவறவிட மாட்டேன். இன்னும் சொல்லுகிறேன், கடவுள் மறுப்பு, சாதி மத ஒழிப்பு, வகுப்புரிமை பாதுகாப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, சுரண்டல் ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமதர்ம ஆட்சி அமைப்பு, சுதந்திர தமிழ்நாடு என்று இத்தனை கொள்கை ஏணிகளிலே ஏறித்தான் பெரியாரிடத்திலே வந்து சேர்ந்தான் இந்த பெரியார்தாசன். மீண்டும் சொல்கிறேன், கடவுள் மறுப்பு, சாதி மத ஒழிப்பு, வகுப்புரிமை பாதுகாப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, ஜாதி மத ஒழிப்பு, வகுப்புரிமை பாதுகாப்பு, சுதந்திர தமிழ்நாடு, அடுத்தது பெண்ணடிமை ஒழிப்பு, சுரண்டல் ஒழிப்பு, இவ்வளவும் சமதர்ம ஆட்சி அமைப்பு, இவ்வளவு கொள்கைகளின் அடிப்படையில் தான் பெரியாரை ஏற்றேன். கடவுள் மறுப்பு ஒன்றை மட்டும் ரத்து செய்து விட்டேன். மீதி அத்தனையும் இன்னும் இந்த பெரியார்தாசனிடம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. சாதியை எதிர்க்கிறாய், மதத்தையும் எதிர்ப்பாயா என்று கேளுங்கள், நிச்சயம் எதிர்ப்பேன். மதத்தில் இது மதம் அல்ல, இது மார்க்கம். இறைவன் காட்டிய வழியை, இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்று சொன்னதை, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டிய சுன்னத்தை மீறி நடக்கிற
எந்த இஸ்லாமியனையும் இந்த பெரியார்தாசின் நாக்கு விடாது விடாது விடவே விடாது. நாகூர்ல போய் தர்கா முன்னால ஒரு கோழிய, அதாவது எத்தனையோ ஏழை தொழிலாளர்கள் இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் ஒட்டகம் மேய்க்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 5000 ரூபாய்க்கும் 6000 ரூபாய்க்கும் குடும்பத்தை பெருங்கி. நாகூர்ல ஒரு கோழி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது ஒரு நாளைக்கு. ஒரு கோழி. அது எப்படின்னா 100 ரூபாய் கொடுத்து ஒரு கோழியை வாங்கி தர்கால மினாரில் விடுத்து அங்க ஒருத்தனையும் மச்சான் பிடிச்சின்னு வரும், மறுபடியும் பிடிச்சின்னு வந்து அதே கோழி இன்னொரு 100 ரூபாய்க்கு விற்றுவாங்க. 1000 தடவை வித்தா அந்த கோழி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு மினார் மேல எகிரி குச்சி குச்சி செத்து. இதை பார்த்துக்கிட்டு பெரியார் சும்மா இருப்பான்னு நான் நினைக்கிறீங்க? அப்துல்லா ஆகிறதுனால இந்த அநியாய அக்கிரமத்தை இணை வைத்தலை ஏற்றுக்கொள்வாங்க என்று நினைத்துள்ளார்கள். இணை வைத்தலை ஏற்க மாட்டேன், நிச்சயம் ஏற்க மாட்டேன். அந்த இணை வைத்தலை ஏற்க மாட்டேன். சந்தனக்கூடு விழா நடத்துறது அல்லாஹ் சொன்னதுக்கும், அதாவது அந்த தப்பீருக்கும் அவன்தான் இறைவன், அவனுக்கு கீழே வேற எவனையும் வைக்கிறதுக்கு அனுமதிக்காத ஒரு இஸ்லாமியனாக இருக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ்வின் சுன்னத்தான வாழ்க்கையை அப்படியே பின்பற்ற வேண்டுமே தவிர அதுக்கு புது டிக்ஷனரி எல்லாம் போடக்கூடாது. அவர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற டிக்ஷனரியை ஃபாலோ பண்ணாலே போதும். இதை உங்கள் இஸ்லாமியர்களிடத்தில் சொல்லுகிறேனோ இல்லையோ, இன்னும் இருக்கிற மக்களிடத்தில். ஏனென்றால் திருக்குரான் இறக்கப்பட்ட பொழுதே 1,24,000 நபிகளை இறக்கிவிட்டு கடைசியாக இறுதி நபியை இறக்கி வைத்த, இறுதி நபியின் மூலம் திருக்குரானை இறக்கி வைத்த அல்லாஹ் சொல்லுகிறான், மிகச் சிறப்பா ஒரே வார்த்தையில் சொல்றான், இது உலக மக்கள் எல்லோருக்குமானது. தொகை போட்டு தாடி வச்ச பாய்கள் கூலியல் மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது. தொப்பி வைக்கிறதும் உங்களுடைய சுண்ணத்து தான். இறைவனுக்கு இணை வைப்பீங்களான்னு கேளுங்க. யாரை பார்த்தாலும் எந்த மனிதரையும் கேளுங்க. அக்காவை கேளுங்க, தங்கச்சி கேளுங்க, பக்கத்து வீட்டுக்கார கேளுங்க, 3ஆவது வீட்டுக்கார கேளுங்க, மேல்மாடிக்கார கேளுங்க, சொந்த வீட்டுக்கார கேளுங்க, வந்த வீட்டுக்கார கேளுங்க, நண்பர்களை கேளுங்க. அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து கேளுங்கள். அவர் இறைவனுக்கு இணை வைக்கிறாரா என்று. ஆம் என்றால் இல்லை என்ற மார்க்கத்துக்கு இழுத்து வர முயற்சியுங்கள். அது தப்பே. இதற்குத்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்தான். யார் யார் வீட்டு கதவையெல்லாம் தட்டினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அவ்வளவு தட்ட வேலை. ஏன்னா இப்ப SMS வசதி எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு அவருக்கு அந்த வசதி இல்லை, இமெயில் கொடுக்க முடியாது. இப்ப நம்ம இமெயில் கொடுக்கலாம், எறும்பு மெயில் கொடுக்கலாம், யானை மெயில் கொடுக்கலாம், எல்லா மெயில் வேணா கொடுக்கலாம். இருந்த இடத்துல இருந்து ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. அன்னைக்கு 4 பக்கமும் கேமரா வச்சு 24 hours சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க அரம்ல, இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் என் பேராசிரியர் 2 மணி நேரத்தில் போன் பண்றாரு, என்னையா எத்தனையோ 1000 பேர் 1,00,000 பேர் அங்கே தொழுகை பண்ணுகிறான், உன்னை மட்டும் 2 நிமிஷம் தொடர்ந்து காட்டினாங்க. இது ஏன்னு எனக்கே புரியல. அதுக்கப்புறம் அவர் அனுப்பிச்சு வச்ச படத்தை பார்க்குறேன், க்ளோஸ்அப்பில் நான் உம்ரா பண்ணுறதை காட்டினாங்க. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு யாரையுமே அங்கே தெரியாது, நான் அவ்வளோ முக்கியமானவனும் இல்லை. ஆனால் காட்டினார்கள். ஏன் என்று நான் புரிந்து கொண்டதை சொல்லுகிறேன். இறைவன் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு அறிமுகமான இந்த மனிதன் மூலம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த அன்னைக்கு நடவடிக்கை எடுப்பதாக நான் கருதுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பெரியார்தாசனை இறைவன் நாடியபடி இவன் வாழ்ந்து காட்ட வேண்டும். மௌத்தான பிறகு உங்கள் உறவினனாய் நான் அங்கே உங்களோடு இணைய வேண்டும் என்று துஆ கேளுங்கள். என் வாழ்க்கைக்கு குறுக்கே வருகிற எந்த சக்தியையும் மீறி அல்லாஹ் என்னை வழி நடத்துவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் எனக்கு இருக்கின்றன. எனவே அச்சமில்லாமல் இந்த அழைப்பு பணியை நான் மேற்கொள்ள இறைவனை நாடுகிறேன். நீங்களும் துஆ கேளுங்கள், எனக்கு ஊக்கம் அளியுங்கள். எனக்கு பலத்தை இறைவன் தருகிறான், எனக்கு வளத்தை இறைவன் தருகிறான். எனக்கு பொருளாதார கஷ்டமே இல்லை, பிரகடனப்படுத்தி சொல்கிறேன்.
போதுமான அளவிற்கு நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்பாஸ் ஐயாவுக்கு தெரியும், முதல்லையே சாதாரண கூட்டம் பேசிட்டே 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனது அந்த பெரியார். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாராட்டி பேசிட்டு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனவேன். ஆனால் அவருக்கே நினைவிருக்கும், ஆலிம்களிடத்துல மௌலானாக்களிடத்துல பேசும் பொழுது அவ்வளோ வேகமாக பேசிட்டு என்ன கொடுக்கணும்னு அவரும் கேட்கல, என்ன கேட்கறதுன்னு நானும் சொல்லலை, அதை விட அதிகமாகவே கொடுத்து போனார். எனக்கு இறைவன் எல்லாம் தருவதற்கு தயாராகிவிட்டான். நீங்கள் தர வேண்டியதெல்லாம் இந்த கருத்துக்களுக்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள். மக்களிடம் கொண்டு போய் இந்த கருத்துக்களை நான் கேட்க இறைவன் நாடி இருக்கிறான். புரிந்து கொண்டு எனக்கு அந்த இடத்தை தாருங்கள், நீங்க வசதி செய்து தாருங்கள். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி நான் தொழிற்தறிவு பிரச்சாரம் செய்து தந்தை பெரியாரின் கொள்கையை பரப்பும் போது எந்த பெரிய இயக்கமும் செய்யாத அளவிற்கு இந்த ஒரு பெரியார் செய்ய முடிந்தது என்று பெயர் எடுத்தேனோ, இஸ்லாத்துக்கும் என்னால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பும் அல்லாஹ்வுடைய அருளும் ரசூலுல்லாஹ்வின் வழிகாட்டுதலும் இருக்கும் வரை, தொடர்ந்து மௌத்தாகும் வரை இந்த பணிக்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று ஜமாத்தாருக்கு பிரகடனப்படுத்தி இந்த மிகச்சிறந்த ஏற்பாட்டை நீங்களே பாருங்க. அன்னைக்கு இருந்த கூட்டத்துக்கு 3 மடங்கு கூட்டம் இன்றைக்கு கூடியிருக்கிறது. இறைவன் குறை வைக்கவில்லை, குறை வைக்க மாட்டான். இம்மையிலும் எனக்கு நலத்தை தந்து என் குடும்பத்தாருக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் இன்னும் இருக்கிற மக்கள் தமிழர்கள் அனைவருக்குமே இறைவன் இம்மையில் நலத்தை தரட்டும், மறுமையில் அவர்களுக்கு சிறப்பை தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.